கைஸ், நாளைக்கு என் பையனோட பர்த்டே அப்படிங்கிறதுனால கடைக்கு போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்பவும் போகிற ஷாப்புக்கு தான் போயிட்டு என் பையனுக்கு ஷூட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். எப்போ ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்தாலும் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் சீக்கிரமாக எடுத்து முடிச்சிருவேன். ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்ததுனால எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே என் பையன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு போகலான்ட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டி லெமன் சோடா தான் குடிச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ தூக்கத்துலேயுமே என் பையன் ஜூஸை விடக்கூடாதுன்னு ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தான். நானுமே குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே என் ஹஸ்பண்ட் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் விரத சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாம்பார், கூட்டு, அப்புறம் ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்ததுமே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு என் பையனோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.